வணக்கம் அன்பு நண்பர்களே. சற்று முன்பு தமிழக அரசு பொங்கல் பரிசு தொகையா 1000 ரூபாய் அறிவிச்சிருக்காங்க. ஆனாலும் இது சிலருக்கு கிடைக்காது அப்படின்னும் அந்த அரசினுடைய அரசாணையில தெளிவா குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படி யாருக்கெல்லாம் கிடைக்காது, யாருக்கெல்லாம் பொங்கல் பரிசு 1000 ரூபாய் கிடைக்காது அப்படிங்கறத பத்தி மட்டும்தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளேயே போயிடலாம். தமிழகத்துல தமிழர் திருநாளான பொங்கல் திருநாளுக்கு ஒவ்வொரு ஆண்டுமே பொங்கல் பரிசு தொகையா 1000 ரூபாய் வழங்கப்படுறது வழக்கம். நிகழாண்டை பொறுத்த வரைக்கும், இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் வழக்கம் போலவே பச்சரிசி 1 கிலோ, சர்க்கரை 1 கிலோ, அது மட்டும் இல்லாம முழு கரும்பு ஆகியவை வழங்கப்படும்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்க. ஆனா வழக்கமா 1000 ரூபாய் எல்லா தமிழர்களுக்கும் வழங்கப்பட்டு வந்துச்சு. அதுல எந்த பாகுபாடுமே காட்டப்படல. இந்நிலையில முதல் முறையா தமிழக அரசு யாரெல்லாம் தகுதி வாய்ந்தவர்களோ, எப்படி மகளிர் உரிமை தொகைக்கு ஒரு தகுதி வாய்ந்த பட்டியல் நியமிச்சிருந்தாங்களோ அதே மாதிரி இதற்கும் ஒரு தகுதி நிர்ணயம் பண்ணிருக்காங்க. அந்த தகுதிக்குள்ள வர்றவங்களுக்கு மட்டும்தான் 1000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா யாருக்கெல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரசு இயந்திரம் அப்படிங்கிறதையும் இதுல நம்ம பேசிடலாம். அரசு ஊழியர்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் அரசு பணியில இருக்காங்களோ, அது மத்திய அரசு பணியா இருந்தாலும் சரி, மாநில அரசு பணியாக இருந்தாலும் சரி, அவங்க அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடிய பட்சத்துல அவர்களுக்கு பொங்கல் பரிசு தொகையாக 1000 ரூபாய் கிடைக்காது அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. பொதுத்துறை நிறுவனங்கள், அதுவும் மத்திய அரசு கீழான அலுவலகங்கள் தான். பிஎஸ்என்எல் ஒரு உதாரணமா சொல்லலாம், போஸ்ட் ஆபீஸ் ஒரு உதாரணமா சொல்லலாம். அப்படியான பொதுத்துறை நிறுவனங்கள்ல பணி செய்யறவங்களுக்கும் 1000 ரூபாய் வழங்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வருமான வரி செலுத்துவோர், உங்க வீட்டுல யாராவது வருமான வரி செலுத்துறவங்க இருந்தா, இதுல குடும்ப அட்டையில இருக்கக்கூடிய நபர்கள்ல 4 பேர் இருக்கலாம், 5 பேர் இருக்கலாம். என் பையன் என்னோட இல்லைங்க, அவன் தனியா இருக்கான் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா எப்படியாக இருந்தாலும் அரசினுடைய கணக்கீட்டுல அந்த குடும்ப அட்டையில இருக்கக்கூடிய யாராவது வருமான வரி செலுத்துறவங்க இருந்தா அந்த லிஸ்ட் எப்படி சார் அரசு எடுப்பாங்கன்னா, அரசு ஏற்கனவே மகளிர் உரிமை தொகைக்கு அப்படியான ஒரு லிஸ்ட் எடுத்தா வச்சிருக்காங்க. சோ அவர்களுக்கு வருமான வரி யாரெல்லாம் செலுத்துகிற குடும்பத்தினர் இருக்கிறாங்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த 1000 ரூபாய் கிடைக்காது. இன்னும் சிலருக்கு கூட கிடைக்காது. அதை நான் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி இதுல கட்டாயமா யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கறதையும் நம்ம பேசணும். யாருக்கெல்லாம் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கட்டாயமா வாங்கிட்டு இருக்கீங்களோ, கண்டிப்பா வாங்கிட்டு இருக்கீங்களோ, அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா இதுல அதே 1000 ரூபாய் பொங்கலுக்கும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதா நீங்க புரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம உங்க ரேஷன் கார்டு மூலமாவே இதை நீங்க தெரிஞ்சுக்கலாம். நமக்கு 1000 ரூபாய் கிடைக்குதா கிடைக்காதா, பொங்கலுக்கு நமக்கு தருவாங்களா மாட்டாங்கிறத சாதாரண உங்க ரேஷன் கார்டு மூலமாவே தெரிஞ்சுக்கலாம். அது எப்படிங்க ரேஷன் கார்டு மூலமா தெரிஞ்சுக்கலாம்னா, உங்க ரேஷன் அட்டைக்கு நீங்க அரிசி வாங்கல, நான் சர்க்கரை மட்டும்தான் வாங்குறேன் அப்படின்னா நீங்க ஒரு ஹை கிளாஸ் மற்றவங்களோட, சோ நீங்க சர்க்கரை கார்டு மட்டும்தான் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த அட்டைக்கும் சர்க்கரை அட்டைதாரர் அப்படின்னு பெயர், அந்த அட்டைதாரருக்கும் இந்த 1000 ரூபாய் கிடைக்காது. அதே மாதிரி இன்னும் சிலர் பொருள் இல்லாத அட்டைதாரர் வச்சிருப்பாங்க. ரேஷன் கார்டை பொறுத்தவரை அவங்க அரசு ஆவணங்களுக்காக மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. அது அரசினுடைய ஆவண குறிப்புக்காக மட்டுமே வச்சிருப்பாங்க. எந்த பொருளும் வாங்க மாட்டாங்க. ரேஷன் கடைக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இருக்காது. அது ஒரு அட்டையா மெயின்டைன் ஆகும், அவ்வளவுதான். அவங்க அரிசி வாங்குறதுக்கோ சீனி வாங்குறதுக்கோ எந்த இதுக்குமே போக மாட்டாங்க. அது பொருள் இல்லாத அட்டை அப்படிங்கிறது பெயரு. அந்த அட்டை யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த 1000 ரூபாய் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ மேட்டர் ரொம்ப சிம்பிள் தாங்க. வருமான வரி செலுத்துறவங்களா இருந்தா உங்களுக்கு அந்த 1000 ரூபாய் கிடைக்காது. அதே மாதிரி அரசு ஊழியர்கள், மத்திய அரசுல பணி செஞ்சாலும் சரி, மாநில அரசுல பணி செஞ்சாலும் சரி, அந்த குடும்பத்தினருக்கு இந்த 1000 ரூபாய் கிடைக்காது. அதே மாதிரி சர்க்கரை அட்டைதாரர்கள் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த 1000 ரூபாய் கிடைக்காது. விலையில்லா அட்டை அப்படின்னு சொல்லி எதெல்லாம் பொருள் இல்லாத அட்டை, பொருள் வாங்காத அட்டையா யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த 1000 ரூபாய் கிடைக்காது. மற்றவங்களுக்கு தமிழக அரசு வழங்கக்கூடிய இந்த 1000 ரூபாய் கிடைக்கும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தமிழக அரசு யாரா தமிழருங்கிறத கூட பணத்தை வச்சுதான் நிர்ணயிக்குதா? தமிழக அரசு இப்படிதான் திட்டத்தை செயல்படுத்துறாங்கன்னு எதிர்கட்சிகள் இன்னைக்கு கண்டிப்பா பேசுவாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நான் உங்கள் சுவாமிநாதன், ஊடகவியலாளர்.